வாழ்க்கையில கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. கெட்டது இருக்கு அப்படின்ற பொய்ய நம்பி தான் ஒரு மனிதன் அடிமையாவே மாறிடுறான். ஒரு சமூகத்தில எந்த கெட்டதுமே இல்லன்னா, அரசியல்வாதிய தேடவே மாட்டாங்க. ஏன்னா சமூகத்தில எந்த கெட்டதுமே இல்ல. ஆனா சமூகத்தில கெட்டது நடக்கும்போது தான், அந்த கெட்டத பார்த்து மக்கள் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அப்படி பயப்படும்போது தான், அந்த கெட்டதிலிருந்து காப்பாத்துற ஒரு அரசியல்வாதிய மக்கள் தேடுவாங்க. அப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கணும்னா, சமூகத்தில கெட்டது இருக்கணும். அத பார்த்து மக்கள் எந்த அளவுக்கு பயப்படுறாங்களோ, அந்த அளவுக்கு அரசியல்வாதிக்கு அடிமையாயிருவாங்க. இதனால மக்கள கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற அரசியல்வாதி, இல்லாத பிரச்சனைய இருக்குன்னு நம்ப வைப்பான். அத ஊதி ஊதி பெருசாக்கி மக்கள பயமுறுத்துவான். இப்படி பொய் சொல்லி பயமுறுத்தும்போது, அந்த பொய்ய நம்புற மக்கள் அரசியல்வாதிகளோட கட்டுப்பாட்டுக்கு போயிருவாங்க. அத பொய்ய நம்பலாட்டி தப்பிக்கலாம். இதே மாரி தான் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற எல்லாருமே பயமுறுத்துவாங்க. ஒருத்தனோட பெற்றோர்கள் எடுத்துக்கங்க. சின்ன வயசுல குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணுன்ற எண்ணம் இருக்கும். அப்ப அத நேரடியா சொல்லாம, "நீ சாப்பிடலாட்டி பூச்சாண்டி புடிச்சிட்டு போயிரும்." இந்த மாரி ஏதோ சொல்லி பயமுறுத்துவாங்க. இது மாதிரி, "நீ நெறையா மார்க் எடுக்கணும், நெறையா பணம் சம்பாரிக்கணும், இல்லன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிரும்." அப்படின்னு தொடர்ந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொய்யெல்லாம் ஒருத்தன் நம்பிட்டான்னா, பயப்பட ஆரம்பிச்சு கட்டுப்பட ஆரம்பிச்சுருவான். அதே மாரி தான் உங்க மூளையும், உங்கள கட்டுப்படுத்தணும்னு பல விதத்தில பயமுறுத்தும். வறுமை கெட்டது, அவமானம் கெட்டது, இது மாதிரி வாழ்க்கையில எதுவுமே கெட்டது கிடையாது. ஆனா இதுதான் கெட்டது கெட்டதுன்னு சொல்லி எல்லாத்த பார்த்து பயப்பட வைக்கும். இப்படி மூளை தான் எப்பயுமே கட்டுப்படுத்தவே முயற்சி பண்ணுது. ஏன்னா பெற்றோர்களா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்க பேசுறது எதுவும் அவங்களா பேசுறது கிடையாது. அவங்க மூளை எதெல்லாம் பண்ண சொல்லுதோ, அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பேசுவாங்க. எப்படி ஒரு 5 அறிவு ஆடு எடுத்துக்கங்க. அது என்ன பண்ணணுன்றத சுயமா யோசிச்சு பண்றது கிடையாது. மூளை எதெல்லாம் பண்ண சொல்லுதோ, அத அப்படியே பண்ணிரும். அதே மாரி தான் மனிதர்களும். அவங்களுக்கு 6 அறிவு இருந்தாலுமே, 6வது அறிவ பயன்படுத்தி வாழ்க்கைன்னா என்ன? எதுக்கு வாழ்றோம்? வாழ்க்கைக்கு என்ன தேவ? இந்த பயம், ஆசை இதெல்லாம் எப்படி இயங்குது? இப்படி வாழ்க்கைய பத்தி எதுவுமே புரிஞ்சிருக்க மாட்டாங்க. இப்படி வாழ்க்கைய பத்தி புரியாததுனால, ஒரு 5 அறிவு ஜீவராசி மாரி தான் செயல்படுவாங்க. 5 அறிவு ஜீவராசி மூளைக்கு என்னலாம் தோணுதோ அதெல்லாம் அப்படியே பண்ணும். அதே மாரி தான் 5 அறிவா இருக்க மனிதர்களும், ஆசை, கோவம் இது மாதிரி எந்த உணர்ச்சி வந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது. இதெல்லாம் தான் சரியா? வாழ்க்கையில என்ன பண்ணணும்? எது தேவை? அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பண்ண மாட்டாங்க. சும்மா உணர்ச்சி வசப்பட்டு என்னத்தையாவது பண்ணி விட்றது. இப்படி வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம குழப்பத்தில இருப்பாங்க. குழப்பத்தில இருக்காங்கன்றத கூட வெளிய காமிச்சுக்க மாட்டாங்க. தான் ஏதோ தெளிவா இருக்கிறதா நெனச்சுக்குவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம குழப்பத்தில இருக்கோம். அப்படின்றத ஏத்துக்கிறதுக்கே பயப்படுவாங்க. இப்படி குழப்பத்தில இருந்துகிட்டு, நான் தெளிவா தான் இருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே ஏமாத்திக்குவாங்க. மத்தவங்களையும் ஏமாத்துவாங்க. இப்படி 5 அறிவா குழப்பத்தில இருக்க அரசியல்வாதிகள், சாதாரண மக்கள் பயமுறுத்தக்கூடிய தப்பான அறிவுரைகள தான் சொல்லுவாங்க. ஏன் எல்லாரும் பயமுறுத்துறாங்கன்னா, எல்லாருமே பயத்தில இருக்காங்க. பயத்தில இருக்கவன் எல்லாரையும் கட்டுப்படுத்தணும்னு நெனைப்பான். எல்லாரையும் கவனிச்சீங்கன்னா, எல்லாருமே பணத்த கட்டுப்படுத்தணும். சுத்தி இருக்க ஆட்கள கட்டுப்படுத்தணும். இப்படி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கட்டுப்படுத்தணும்னா பயமுறுத்தணும். இப்ப ஒருத்தன் வறுமைய கண்டு பயந்துகிட்டு இருக்கான்னா, அப்ப அதிலிருந்து தப்பிக்கணும்னா அவன் பணத்த கட்டுப்படுத்தணும். பணத்த கட்டுப்படுத்தணும்னா, பணத்துக்காண்டி உழைக்கணும். உழைக்கணும்னா அவன் ரொம்பவும் பயப்படணும். ஏன்னா பயத்தினால தான் அவன் இயக்கவே படுறான். அப்போ ரொம்ப பயப்படும்போது தான் பணத்துக்காண்டி அதிகமா வேலைய பார்ப்பான். அப்ப அவனோட மூளை தொடர்ந்து வறுமைய கண்டு பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ ஒருத்தனோட பயம் அதிகரிக்கும்போது, அவன் பணத்த நோக்கி ஓட ஆரம்பிப்பான். ஆனா, இந்த மாதிரி பணத்த கட்டுப்படுத்தணும்னு நினைக்கும்போது, உழைச்சா போதும். ஆனா, அரசியல்வாதிக்கு பணத்த கட்டுப்படுத்தினா போதாது. ஏன்னா, ஒரு அரசியல்வாதி மத்த இனத்த கண்டு பயத்தில இருப்பான். இல்லைன்னா அதிகாரத்தில இருக்கவங்கள கண்டு பயத்தில இருப்பான். அவனுக்கு அதிகாரத்த அடையணும். மற்ற இனத்த அழிக்கணும். மற்ற இனத்தோட பெரிய ஆளா இருக்கணும். அப்ப அத அடையறதுக்கு பணம் இருந்தா போதாது. மக்கள் ஆதரவு தேவ. இப்ப மக்கள கட்டுப்படுத்தணும், மக்கள அடிமையாக்கணும்னா, தான் எப்படி அரசாங்கத்த பார்த்தும், பிற இனத்த பார்த்தும் பயப்படுறனோ, அதே மாரி மத்தவனையும் பயமுறுத்தணும்னு நெனைப்பாங்க. மத்தவன பயமுறுத்தணும்னா, பேசி பேசி தான் பயமுறுத்தவே முடியும். இந்த இடத்துல அவன் அதிகமா பேசினான்னா,
அதிகமாக மக்கள் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அரசியல்வாதியோட மூளை அரசியல்வாதியை அதிகமாக பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அரசியல்வாதி அதிகமாக பயப்பட நல்லா வேகமாக உழைக்க ஆரம்பிப்பான். மக்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பான். அப்படி அரசியல்வாதி சொல்கிற பொய்யை நம்புகிற மக்களும் அவனை மாதிரியே பயப்பட ஆரம்பிப்பாங்க. எந்த அளவுக்கு அதிகமாக பயப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த அரசியல்வாதிக்கு அடிமையாயிடுவாங்க. அதிகமாக பயப்படுறவன் அந்த அரசியல்வாதியோட தீவிர தொண்டனாகவும், கம்மியாக பயப்படுறவன் அந்த அரசியல்வாதியோட சாதாரண தொண்டனாகவும் மாறிடுவான். அதிகமாக பயப்படுற தொண்டர்களும் அவங்கக்கிட்ட அதிக பயம் இருக்கிறதுனால அவங்களும் அதிகாரத்தை அடையணுன்ற எண்ணம் இருக்கும். அப்போ அதிகாரத்தை அடையணுன்னா அவங்களும் மக்களை பயமுறுத்தணும். அப்போ தொண்டர்களும் மக்களை பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தான் பெற்றோர்களும் தன்னோட பிள்ளை ஃபெயில் ஆகிடக்கூடாது, ஏழையாக மாறிடக்கூடாது அப்படின்ற பயம் இருக்கும். அந்த பயத்திலிருந்து அவங்க தப்பிக்கணும்னா அவனோட பிள்ளையை பயமுறுத்தணும். அவங்க பையனை நல்லா பயமுறுத்திட்டான், அவன் நல்லா உழைக்க ஆரம்பிச்சிடுவான். இப்படி நல்லா உழைக்கிறதுக்கு நல்லா பயமுறுத்துவாங்க. இப்படி தான் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிறதுக்கும் அடுத்தவனை கட்டுப்படுத்துறதுக்கும் தனக்குள்ளேயும் அடுத்தவனுக்குள்ளேயும் மூளை பயத்தை உருவாக்கும். ஆனால் ஒருத்தனுக்கு நம்ம பயத்தில் தான் இதெல்லாம் செய்கிறோன்றதே தெரியாது. வறுமையை பார்த்து பயந்து பணத்துக்காண்டி போகிறவன் நம்ம பயத்தில் இதை பண்ணல, நம்மளோட நல்லதுக்காண்டி நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி பணத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னு நினச்சிக்குவேன். அதே மாதிரி அரசியல்வாதிகளும் பயத்தில் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஏதோ நம்ம மக்களோட நல்லதுக்காண்டி மக்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுறோம், அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. பயமுறுத்துறாங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் பெற்றோர்களும் தன்னோட பிள்ளையோட நல்லதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணுறதா நினச்சிக்குவாங்க. ஏன்னா 6வது அறிவு அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்க. வாழ்க்கைனா என்ன, அரசியல்னா என்ன, பணம்லாம் தேவைதானா, நமக்கு ஏன் இந்த மாதிரி பயமுறையான உணர்ச்சிகள்லாம் வருது, இது மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. 5 அறிவு ஜீவராசியாகவே இருப்பாங்க. யோசிக்கிறதெல்லாம் தன்னைத்தானே எப்படி பயமுறுத்துறது, அடுத்தவனை எப்படி பயமுறுத்துறது அப்படின்னு தான் யோசிக்கவே செய்வாங்க. ஆனால் அது என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ஏதோ நமக்கு நாமே அறிவுரை சொல்கிறோம், அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்கிறோம், இப்படி நம்ம மூளையை பயன்படுத்தி எல்லாருக்கும் அறிவுரை சொல்லி எல்லாரையும் நல்லா வாழ வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. உண்மையிலே ஒருத்தனை நல்லா வாழ வைக்கணும்னா அவனுக்கு பணம் பதவி இது எதுவுமே தேவை கிடையாது. இது எல்லாமே வேஸ்ட்டான விஷயம். ஒருத்தனோட மனசில் அன்பு இருந்துச்சுன்னா அவனோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அன்பு மட்டும்தான் வாழ்க்கையை அழகாக்கிறதுக்கு தேவை. பயத்திலிருந்து வெளியே வந்தால் தான் அன்புன்றதே உருவாகும். உண்மையை புரிஞ்சுக்கிட்டா பயத்திலிருந்து வெளியே வர்றான். உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு பயத்திலிருந்து வெளியே வந்து அன்பை உருவாக்குறது தான் உங்களுக்கு நீங்களே செய்கிற உதவி. இன்னொருத்தனுக்கு உண்மையை புரிய வச்சு அவன் மனசில் அன்பை உருவாக்குறது தான் அவனுக்கு நீங்கள் செய்கிற உதவி. இப்படி ஒரு மனிதனுக்குள்ளே அன்பை உருவாக்குறது தான் அவனுக்கு செய்கிற உதவி. மற்றது எது செஞ்சாலும் பயத்தில் செத்த போன மாதிரி இருக்கிற ஒருத்தனுக்கு பயத்தை தற்காலிகமாக கொஞ்சம் குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மக்கள் எப்பயுமே நமக்கு எப்படி உதவி பண்ணுறது, அடுத்த ஆளுக்கு எப்படி உதவி பண்ணுறதுனால யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லா நேரத்துலையும் பயத்தில் இருக்காங்க. எல்லா நேரத்துலையும் பயத்தில் இருக்கிறவன் பயத்திலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் யோசிப்பான். அப்படி பயத்திலேருந்து தப்பிச்சு முடிச்சப்பறம் தான் எப்படி நமக்கு உதவி பண்ணுறது, அடுத்த ஆளுக்கு உதவி பண்ணுறதுலாம் யோசிக்க ஆரம்பிப்பான். ஆனால் மனுஷன் எல்லா நேரத்துலையும் பயத்திலே இருக்கான். பயத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு தப்பான பாதையை தேர்ந்தெடுக்கிறான். உண்மை தான் பயத்திலேருந்து காப்பாற்றும் அப்படின்றதே தெரியலை. இதனால் தப்பான பாதையில் போடுறதுனால பயத்தில் கடைசி வரை இருக்கிறதுனால நமக்கு எப்படி உதவி பண்ணுறது, அடுத்த ஆளுக்கு எப்படி உதவி பண்ணுறதுன்னு யோசிக்கிறதே இல்லை. மக்கள் அவமானத்தை கண்டு முக்கியமாக பயப்படுறாங்க. இப்போ ஒரு ஆள் உங்களை செருப்பால் அடிச்சிட்டா அது உங்கள் மனசை பெருசாக கஷ்டப்படுத்தும். ஏன்னா அது ஒரு பெரிய அவமானமாக நீங்கள் நம்புறீங்க. ஆனால் அவமானன்றதே பொய். சின்ன வயசில் இந்த பொய்யை நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. சின்ன வயசில் ஒருத்தர் செருப்பால் அடிக்கும்போது கூட அது அவமானமாகவே இருக்காது, உடம்பு வலியை மட்டும்தான் உருவாக்கும். ஏன்னா அப்போ அவமானன்ற பொய்யை நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. இது மாதிரி பயமுறுத்துறதுக்காண்டி உங்கள் மூளை உங்களை நம்ப வச்சுருக்கு. என்னோடய இனம், என்னோடய குடும்பம், என்னோடய சொத்து, நான், என்னோடய வாழ்க்கை, என்னோடய எதிர்காலம், இது எல்லாமே பொய்யான விஷயம். இந்த பொய்யிலிருந்து தான் ஏதோ ஒரு கெட்டது இருக்குன்ற பொய் உருவாகுது. அதிலிருந்து தான் பயம் உருவாகுது. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நான்ற ஒரு ஆளே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது பயத்திலிருந்து முழுமையாக வெளியே வரலாம்.